Hey guys, வணக்கம் and welcome to our YouTube channel. இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான 3-in-1 ஹேர் பேக்கோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இந்த 3-in-1 ஹேர் பேக் எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த்தி ஹேர். எஸ், கண்டிப்பாக ரூட்லேருந்து நமக்கு வர ஹேர் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துட்டு கம்மியாகும், ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ரூட்லேருந்து வர ஹேர் வந்துட்டு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதில் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு சில்கி ஹேர். எஸ், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர் சில்கியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ஒரு சில்கியான ஹேர் வந்துட்டு நீங்கள் கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். அண்ட் தேர்ட் வந்துட்டு மெயினான விஷயம் டேண்ட்ரஃப். எஸ், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறக்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துட்டு டேண்ட்ரஃப் தான். ஸோ அந்த டேண்ட்ரஃபையும் வந்துட்டு இந்த பிரச்சனை படிப்படியாக கம்மியாகும். ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயமுமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக மட்டுமே வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமா உங்களால் படிப்படியாக அதோட ரிசல்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க முடியும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மை ஃபேவரட் ஹேர் பேக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இதில் நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே வந்துட்டு என்னோட ஹேர் லென்த்து இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஹேர் லென்த் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிற பொருள் வந்துட்டு வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு நம்பர் 1 ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்வேன். நம்பர் 1 ஒரு இன்க்ரீடியண்ட் வந்துட்டு நான் சொல்வேன். ஸோ 2 ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எடுக்க போகிறது வந்துட்டு பச்சை பயிறு. ஸோ நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த பச்சை பயிறு. இது வெந்தயத்துக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுன்னு நான் சொல்வேன். ஸோ இது வந்துட்டு 2½ ஸ்பூன். நான் வந்துட்டு 2½ ஸ்பூன் எடுக்கிறேன். வெந்தயம் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்தேன். இது வந்துட்டு 2½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். எஸ், இந்த கருஞ்சீரகம் வந்துட்டு நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன். ஓகே, நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எள். ஸோ கருப்பு எள், நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த கருப்பு எள் வந்துட்டு எடுக்கிறேன் ஒரு ஸ்பூன், அதுவும் கரெக்டாக 1 ஸ்பூன். ஸோ இது 4 தான் வந்துட்டு நம்ம இதில் போட போகிறோம். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அது நம்ம சாதம் வடித்த தண்ணி, கண்டிப்பாக அந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஊற வைக்கணும். இதை வந்துட்டு ஒரு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு கஞ்சி தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. நார்மல் தண்ணியில் போட வேண்டாம். நார்மல் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கஞ்சி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போது நான் வந்துட்டு ஆல்ரெடி இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ எதுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். பட் எனக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸ் பண்ணதில்லை. நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ இதுதான் நான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்தது இதுதான். இந்த கலரில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அழுக்கு கலர் கிடையாது. நம்ம கருஞ்சீரகம் அண்ட் எள்ளோட அந்த கலர் தான் வந்துட்டு இப்போ இருக்குது நமக்கு. ஸோ நான் வந்துட்டு இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இது சப்ஜா சீடு வந்துட்டு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் சப்ஜா சீடு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்ஜா சீடை வந்துட்டு நான் 1 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 to 30 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஸ்மெல் ஒரு மாதிரி வரும். ஸோ நைட்டே ஊற வச்சிடாதீங்க, அது கூட சேர்த்து ஊற வைக்காதீங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த சப்ஜா சீட்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஊற வச்சு இந்த பேக்கோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த சப்ஜா சீடையுமே வந்துட்டு கஞ்சி தண்ணியில் தான் ஊற வைக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா சீக்கிரமாக கிடைக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணவே போகிறது இல்லை. அரைச்சிட்டு அதை வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு தான் தலையில் அப்ளை பண்ணணும். இந்த பேக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலுமே கூட நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், பேக்கை வந்துட்டு டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா பயங்கர டேமேஜ் ஆகும், பயங்கர பிரச்சனை ஹேருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ எந்த பேக்காக இருந்தாலும் டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன ஒன்றா தான் அரைக்க போகிறேன். தண்ணியும் வந்துட்டு நமக்கு இவ்வளோ இருக்கணும், பிகாஸ் நமக்கு வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு இதை வடிகட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்துட்டு காமிக்கிறேன். எஸ், நான் இப்போது இதை வந்துட்டு அரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இவ்வளோ திக்காக தான் அரைச்சிருக்கேன். அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி வடிகட்டுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இருக்கிறதுலையே இது ஒன்று தான் வந்துட்டு நமக்கு கடுப்பான வேலை. பட் இது வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பண்ணணும். ஸோ இது என்ன பக்கத்தில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் அரைச்சிட்டு வடிகட்டினேன் இல்லையா? ஸோ அந்த வடிகட்டினதோட வேஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு 40% ஆஃப் த வேஸ்ட் தான். இதுவே வந்துட்டு இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்க, டேரெக்டாக வடிகட்டாமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வேஸ்ட்டும் நம்ம மண்டையில் வந்துட்டு பாதி அப்படி தங்கிடும். பாதி குளிக்கும் போது போயிடும், பட் ஸ்டில் அந்த பாதி வந்துட்டு வேஸ்ட் அப்படியே நம்ம தலையிலே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நிறைய ஹேர் ஃபாலு ப்ளஸ் டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்துட்டு அதுவே க்ரியேட் பண்ணும். ஸோ எப்போவுமே வந்துட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு சொல்யூஷன் பண்ணுங்கள். அண்ட் முதல்ல ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, முதல்ல ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் பேக்கில், அதுக்கப்புறம் சைடில். ஸோ ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். எஸ், ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்துட்டு லேயராக எடுத்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப கோல்டான ஒரு பேக். ஸோ கோல்டு யாருக்கு ஒத்துக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ் வைக்க வேண்டாம். ஸோ கோல்டு செட் ஆகும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதை வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பேக் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். இதுன்னு எந்த பேக்குமே 10 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பேக் யூஸ் பண்ணும்போது நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. எஸ், இந்த பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் எதுவுமே இல்லை, ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஆயில் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆயில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, க்ளீனாக வாஷ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த பேக் போடுறதுக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு வேலை. அதோட டஸ்ட்டு வந்து நிறைய நம்மளோட ஹேரில் அங்கங்கே இருக்கும். என்ன தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணாலுமே கூட அதோட டஸ்ட் வந்துட்டு நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. நான் இந்த பேக் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் வந்துட்டு அதோட டெக்ஸ்சரே வந்துட்டு நார்மலாகவே நேச்சுரலாகவே வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எஸ், நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாறும். ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஷாம்பு யூஸ் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வந்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மைல்ட் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். மைல்ட் ஷாம்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஷாம்பூவில் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் குவான்டிட்டியில் வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே வந்துட்டு மைல்ட் ஷாம்புக்கு ஒரு ஈக்குவல் தான்.
ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.